ப்ராப்பரான ஒரு பாஸ்டர் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ப்ராப்பரான பாஸ்டர்னு இல்லவே இல்லை. குட் பாஸ்டர் ஆர் பேட் பாஸ்டர் இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ குட் பாஸ்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பொசிஷனை அட்டைன் பண்ணும்போது உங்களோட ஜாயிண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான லோட் நீங்க கொடுக்க போறீங்க. அதுதான் வந்து ஒரு குட் பாஸ்டர். இதுவே நீங்க ஒரு பேட் பாஸ்டர் எடுத்துட்டீங்கன்னா, ஒன் பர்டிகுலர் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்க ரொம்ப லோட் கொடுப்பீங்க. இன்னொரு ஜாயிண்ட் அப்படியே நீங்க ஃப்ரீயா விட்டுருவீங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட ரெண்டு ஹிப் ஜாயிண்ட்லயுமே வந்து நீங்க ஈக்குவலான லோட் கொடுத்து உட்காரும் போது இட் இஸ் அ குட் பாஸ்டர். அதுவே நீங்க நிக்கும் போது ஒரு பக்கமா நீங்க ஸ்வே பண்ணி நிக்கிறீங்க, ஒன் சைடு தான் லோட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இம்ப்ராப்பரான பேட் பாஸ்டர். அந்த பர்டிகுலர் ஹிப்போட மசில்ஸ் மட்டும் டைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓவர் யூஸ் ஆகி டைட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு காலோட மசில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்ஆக்டிவா இருந்தனால வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மசில் இம்பேலன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த மசில் இம்பேலன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து லிம் பெயினா ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளால வந்து ஒன் பர்டிகுலர் பாஸ்டர்ல ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணவே முடியாது. குறைஞ்சபட்சம் நம்மளால வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து ஒரு பாஸ்டர்ல மெயின்டைன் பண்ண முடியும்.